வணக்கம் குடும்பங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் கடவுளை பிரார்த்திக்க திருப்பதிக்கு கிளம்புறேன். இன்றைக்கி நம்ம திருப்பதி டியாகோ ஈவியில் தான் போகிறோம். டியாகோ ஈவி அதோடைய ரேஞ்ச் ஏகப்பட்டது சொன்னாலும் ஒரிஜினலாக ஒரு 200 மேக்ஸிமம் கிடைக்கும். அது நாங்களாம் கொஞ்சம் லைட்டாக நல்லா ஓட்டுறதுனால அப்போது அந்த மாதிரி ஓட்டும்போது ஒரு 160 to 180 தான். ஏன்னா ரொம்ப பார்த்து பொறுமையாக ஈவியை அதாவது ஆக்சிலரேஷனே கொடுக்காம அப்படி லைட்டாக வச்சு இது பண்ணுனா கொஞ்சம் கூட கிடைக்கும். மற்றபடி ஈவியில் இவ்வளோ தான் கிடைக்கும் டியாகோ ஈவியில். ஸோ அதை வச்சுட்டு திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு இப்போ நேராக போனோம்னா பிரச்சனை இல்லை, இந்த சார்ஜ்லேயே போயிடலாம். அங்கே வேறு சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு காளஹஸ்தி கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் இடையில ஒரு இடத்துல நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது அங்கே சார்ஜ் போகிற இடமும் நான் இப்போ வண்டியில் ஏறிட்டு வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, இப்போ 100% சார்ஜ் பண்ணியிருக்கேன் வீட்டிலேருந்து. ஸோ அதை எவ்வளோன்னு காமிச்சிட்டு நம்ம அந்த வேலை அப்படியே அந்த ஈவியை பற்றி பார்த்துட்டு அப்படி திருப்பதி மலை மேலே இன்னொன்று இந்த ஈவி வெஹிக்கிள்லாம் மலை மேலே ஏறும்போது கம்மியாகும், ரேஞ்சு ரொம்ப கம்மியாகும். ஸோ இதை வச்சுட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் திருப்பதி மலை மேலே ஏற போகிறேன். பார்க்கலாம், நல்லபடியாக எல்லா கடற்படையத்தில் போயிட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ நம்ம யாத்திரையை தொடங்குவோமா? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜ். இந்த கை தெரியலான்னு தெரியல, 100% அப்படின்னு இருக்குது. 230 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 230 கிலோமீட்டர் போகாது. நம்ம ஓட்டுற இதில் அப்படியே மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வாட் பெர் கிலோமீட்டர் இதை நம்ம ரொம்ப கம்மியாக 100 கிலோ இதை கொண்டு வரணும். ஆனால் 100 கிலோ வராது, 105 110க்கு கொண்டு வந்துடலாம். நல்ல மெதுவாக அப்படி மெதுவாக ஓட்டணும் இல்லை, ஸ்பீடு எவ்வளோனாலும் போகலாம். ஆனால் நம்ம ஆக்சிலரேஷன் கொடுக்குறது லைட்டாக அப்படி ஓவர்டேக்லாம் பண்ணும்போது, அதாவது இங்கே இப்படி இந்த 2 லைன் வரும். இந்த சைடில் டிரைவர்னு போட்டிருக்குல்ல, இது 2 லைனுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அப்படி போனோம்னா நமக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். நான் அது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி கொண்டு போகிறது. இப்போ பார்ப்போம், நம்ம 0 கிலோமீட்டர் ஆக்கிட்டோம். 0 கிலோமீட்டரில் நம்ம அடுத்து நீ அந்த பேலடைன் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் தான் ஒரு சார்ஜர் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 சார்ஜர் பார்த்து வச்சுருக்கேன். பேலடைனில் கூப்பிட்டு கேட்க போகிறேன். கூப்பிட்டு கேட்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது, அங்கே சார்ஜர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கே போகணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துலையே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே மெதுவாக கிளம்பலாம். ஸோ இதில் உங்களுக்கு புரியுது இல்லையா, இது பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கேன். இது ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ரீஜென்ரேஷனுக்கு 2 இந்த இதில் நம்ம கூட்டிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்களா, இந்த இது இருக்குது. இதில் 3 ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆச்சு. இப்போ குறைக்கணும்னா இப்படி குறைச்சிக்கலாம். நான் எப்போவும் 2ல் வச்சு போவேன், அது சேஃப்டியாக இருக்கும். ஸோ 2 ரீஜென்ரேஷன் வச்சு போனோம்னா ஈஸியாக இருக்கும். ரீஜென்ரேஷனுங்கிறது நம்ம ஒரு தடவை பிரேக் பிடிக்கும் போதும் அது மோட்டரில் இதாகி அது நம்ம பேட்டரியில் சார்ஜாக மாறும். இதுதான் ரீஜென்ரேஷன். ஸோ நம்ம கிளம்புவோமா இங்கேருந்து? நம்ம 132 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம். 132 கிலோமீட்ரு இது வரைக்கும் ஓடி இருக்கோம். 75% இருந்துச்சு. இப்போ சார்ஜிங் போட்டிருக்கேன். சார்ஜிங் போட்டால், அதாவது இப்போ நான் சொன்னேன்ல அதே ரேஞ்ச் தான், ஒரு பெர்சன்டேஜுக்கு 2 கிலோமீட்டர் அப்படின்னு போகுது. இப்போ சார்ஜிங் போட்டிருக்கேன். இங்கே இந்த இது சார்ஜிங் கொஞ்சம் இதாக இருக்குது, பார்ப்போம். ஸோ இதுதான் ஹோட்டல் பேலடைன். இங்கே நம்ம வண்டியில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஓடிட்டுருக்க சமயத்தில் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் பேலடைன். இங்கேருந்து நம்ம அப்படியே காளஹஸ்தி போவோம். கேஸ் யூஷுவல் மசாலா தோசை பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு வரட்டும். இதில் ஒரு மசாலா தோசை வாங்கியிருக்கான். நான் ஒரு பூரி, அது கூடயே புணுகுழு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் புணுகுழு. அப்படி இருக்குது புணுகுழு. புணுகுழு எப்படி இருக்கு?
இன்னும் நம்ம உளுந்தோட மாதிரி இருக்குங்க, அது டேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா தோசை எப்படி இருக்குது? மசாலா என்ன மசாலா? நார்மல் மசாலா. அகத்து மிக்சர் இல்லை இருக்குது. மிக்சர்லாம் போட்டுருக்காங்களா? ஓகே, பூரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பூரி வந்து பூரிக்கு கூட பொடி வச்சுருக்காங்க. நம்ம வழக்கமான பூரி தான். மசாலா நம்ம இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுக்கு பொடி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா பொடி இருக்குது. ஓகே, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா. இது வந்து கார தோசை. அதில் வந்து முளோடியை போட்டு நல்லெண்ணெய் போட்டு இது பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லெண்ணெய் மனமும் இதுவுமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா தோசையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மசாலா தோசை போடு. இது மசாலா தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சட்னி வந்து எல்லாமே எனக்கு காரமாக இருக்குங்க. சாம்பார், ஸோ பொடி தோசை, அந்த புணுகுழு தைரியமாக நீங்கள் புணுகுழு செம்ம டேஸ்ட்டு. மசாலா தோசையும் நல்லா இருக்குது. மசாலா தோசையும் ட்ரை பண்ணலாம். எனக்கு பூரி ஓகே, பொடி தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மசாலா தோசை நம்ம ஊர்லெலாம் சாப்பிட்ற அதே தான், கொஞ்சம் மிச்சம் மாதிரி நிலமை போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் பொடி தோசை சூப்பருங்க. புணுகுழு இதுவும் சூப்பர். ஸோ வந்தீங்கன்னா இந்த காளஹஸ்தி போராடிட்டு இந்த இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம வேறு ஒரு ஹோட்டலில் பார்ப்போம். வேறு ஒரு இங்கே தான் குக் பண்ணுறாங்க, லேடிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சுன்னா 346 ஆச்சு. 3 மசாலா தோசை, 3 காஃபி, பிறகு வந்து 2 வடை, புணுகுழு, இதெல்லாம் சேர்த்து 346. ரேட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா காரசாரமாக இருக்குது. இது வந்து இப்படி இருக்குது. ஹோட்டல் பேரடைன். நான் மெயினாக இதில் வண்டியை சார்ஜ் போடுறதுக்காக தான் இங்கே வந்தேன். அதனால் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு துள்ள நமக்கு சார்ஜிங் கரெக்டாக போதாங்கிறது வந்து நமக்கு நார்மலாக உள்ள இதில் தெரியும். இது வந்து ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது. திருப்பியும் சார்ஜிங் போச்சு, பிறகு இதாகிடுச்சு. ஓகே, இப்போ பார்ப்போம். நம்ம திருப்பி நான் செக் பண்ணிட்டு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா சார்ஜிங் இது போட்டப்போ ஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி மாட்டிக்கிடும். இந்த மாதிரி இங்கே வந்து இந்த பக்கத்தில் எங்கேயுமே சார்ஜிங் கிடையாது. இதுதான் இந்த ஒரு இதை நம்பி வரும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸ்டார்ட் ஆகலை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ட்ரை பண்ணுறேன், வரமாட்டேங்குது. பைசா வேற பிடிச்சிட்டு அதுவும் இதாகிடுச்சு. அப்புறம் அது அவங்கள கால் பண்ணி பேசினா அவங்க ஒரு ஆளை அனுப்புனாங்க. அனுப்பி இது எமர்ஜென்சி ஸ்டாப்பிங்கு இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ 72% இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது கரண்ட் எஸ்ஓசி 72% ஆச்சு. எனர்ஜி கன்சப்ஷன் இது 8.78 கிலோவாட் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ 1 கிலோவாட்டுங்கிறது ஒரு யூனிட். நம்ம கரண்ட் பில் பே பண்ணுவோம்ல, இப்போ பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாமே அந்த மாதிரி தான். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 இது கிலோவாட் பேட்ரி. இது அப்படின்னா 24 யூனிட். நம்ம கரண்ட் பில்லு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 ரூபா 7 ரூபா தான் நம்ம ஊரில் வீட்டில் பண்ணும்போது வரும். ஆனால் எங்கே பண்ணும்போது ஒரு இதுக்கு வந்து 22 ரூபா. இப்போது பிபிசிஎல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே வந்து 16 ரூபா தான் அது, ப்ளஸ் ஜிஎஸ்டி. இங்கேயுமே வந்து 22 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அப்போ 25 ரூபா ஆயிரும். இப்போ ஜியான்லாம் பயங்கர சார்ஜாக இருக்கும், 25. அதனால் இப்படி போகும்போது வெளியில் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட டீசலோட ரேட்டே வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணிட்டு இது பண்ணுறது அதெல்லாம் பிறகு வண்டி ஓட்டுற கம்ஃபர்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஒரு டயர்ட்னஸ்ஸே தெரியாது. இப்போ நான் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் ஓட்டினேன், ஒரு டயர்ட்னஸும் இல்லை. அது நீ இப்போ அடுத்து இங்கேருந்து காளஹஸ்தி இந்த இதனால ஒரு 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு.
பாருங்க SOC 73. இது வந்து டிமாண்ட் வால்டேஜ். இப்போ வந்து இதோட இது வந்து கன்சம்ஷன் வந்து 9 இதாக இருக்குது. எப்படி இன்னும் ஒரு அரை மணி நேரமாக தான் ஆகும். ஏன்னா 80% அப்புறம் சார்ஜ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 80% அப்புறம் வந்து நம்ம பேட்டரியில் வந்து இவ்வளோ இடம் இருக்குது, லூஸாக இருக்குது, கேப் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஈஸியாக சார்ஜ் உள்ளே போகும். ஆனால் 80% ஆனோடனே ஆல்ரெடி எல்லா இடமும் ஹேண்டோடு கேத்தோட எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகிடும். ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக தான் ஏறும். ஸோ 80க்கு அப்புறம் தான் வந்து அரை மணி நேரம் ஆகும். இல்லைன்னா 45 மினிட்ஸ் தான் மொத்தம். பாக்கி 80% வரை 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இதுதான் இதில் உள்ள பிரச்சனைகள். ஆனால் ஓகே, நீங்கள் இப்போ நான் சாப்பிட்டு வந்து ஒரு 15-20 நிமிஷம் இது பண்ணோன்னே கிளம்பிடலாம். அதுக்கு தயாராக இருக்காங்கன்னா EV எடுக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து SOC அப்படி வந்து அதிகமாகும். ஏன்னு வச்சுக்கோங்க, சாலிட் ஸ்டேட் பேட்ரி அப்படின்னு வருது. ஏன்னா இதில் வந்து பேட்டரியில் ஆனோடும் கேத்தோடும் இருக்கும். அது உள்ள லிக்யூடு வழியாக தான் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகுது. அது இல்லாமல் சாலிடாகவே இருக்கும் பேட்ரி, லிக்யூட் இல்லாமல், அதாவது தண்ணியாக எதுவும் இல்லாமல், எலக்ட்ரோலைட்டு அந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் இதாகும். அப்படி இது பண்ணும்போது நமக்கு வந்து 1000 கிலோமீட்டர்லாம் போகிற மாதிரி சார்ஜ் வந்துடும். ஆனால் அந்த பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ரேட் அதிகமாக இருக்கும். வந்து கொஞ்சம் நாளில் எல்லாமே சரியாயிடும். ஓகே, அடுத்தது நம்ம வந்து இங்கே தயாரித்து போட்டோன்னா நம்ம இன்றைக்கி காளஹஸ்தி போயிட்டு, ஏன்னா இங்கே ஆல்ரெடி இப்போ நான் 400 ரூபா போட்டேன் வாலெட்டில். ஸோ குறைஞ்சது ஒரு 300-350க்காவது பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த சார்ஜருக்கு நான் ஃப்யூச்சரில் எப்போ வருவேன்னு தெரியாது. இந்த மாதிரி திருப்பதி வரும்போதோ இல்லை இவங்க நிறைய பிரான்ச் ஆரம்பித்தா தான் வரும். ஏன்னா இது காமனான சார்ஜர் கிடையாது. இப்போ தான் 2வது யூனிட் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதனால் அந்த டயத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ EV இதை பற்றி உங்களுக்கு சின்னதாக அப்படி இப்போ நம்ம மலை மேலே ஏறும்போது காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. நம்ம இன்னும் அங்கே போயிட்டு ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணணும். இதெல்லாம் தான் அந்த சார்ஜிங் ப்ரொசீஜரு. இப்போ இதை இந்த ஆப்பை இப்போ நான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். இன்ஸ்டா சார்ஜிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். ஒரு தடவையும் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாமே மாறும் இன்னும் கொஞ்சம் நாளில். ஒரே ஆப்பில் எல்லாமே பே பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து EV வந்து இன்னும் ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். சரி, இனி நம்ம காளஹஸ்தி போவோம். காளஹஸ்தி போயிட்டு பாக்கி விவரங்களை சொல்கிறேன். காளஹஸ்தி ஸ்தல புராணம் கோயிலுக்குள்ளே எடுக்க விட மாட்டாங்க. கோயிலுக்கு வெளியில் காமிக்கிறேன். அப்புறம் வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னங்கிறத சொல்கிறேன். அதை முடிஞ்ச நேராக திருப்பதிக்கு போய் பத்மாவதி டெம்பிளில் போய் கும்பிடுவோம். அந்த 1 மணி நேரம் வந்து நமக்கு அப்படியே டென்ஷனை கொடுக்கும். ஐயோ இது சரியா இல்லைன்னா பக்கத்தில் எங்கே இருக்குது, இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் எங்கேயோ ஒரு சார்ஜர் இருக்குது, ஆனால் அதுவும் ஒர்க்காக இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். ஸோ அந்த ஒரு டென்ஷன் வந்து நமக்கு கொடுக்கும். அது வந்து இது கம்மியாக இருக்கிறதுனால தான் 24 கிலோவால்ட் பேட்டரியாக இருக்க போய் தான் இந்த பிரச்சனை. இது இப்போ எல்லாமே 400 கிலோமீட்ரு. நானும் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வண்டி தான் எடுக்க போகிறேன். இது இப்போதைக்கு ட்ரையல் பேசிஸ் தான். ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த மாதிரி டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ மொபைல்லேயே அது பார்த்துட்ருக்கலாம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ இது வரைக்கும் 10.5 கிலோவாட்டு யூஸ் பண்ணியிருக்கு. 80% ஆயிடுச்சு. 10.5 கிலோவாட்டு யூஸ் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு அமௌண்ட் வந்து 236 ரூபா ஆயிருக்கு. இதெல்லாம் மொபைல்லேயே நம்ம பார்த்துட்ருக்கலாம். ஸோ நம்ம வெளியில் எங்கேயா சாப்பிட போனோம்னாலும் இதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சில விஷயங்கள் நான் சொன்ன பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. இதுதான் EVயோடைய பிரச்சனைகள். இப்படி மலை ஏறும்போது பார்ப்போம் எப்படி மலை ஏறுதுங்கிறத. பெரிய வண்டியெல்லாம் ஈஸியாக ஏறிடும். இது சின்ன வண்டி இல்லை. இது வச்சுட்டு இதில் எவ்வளோ கிலோவாட் பேட்டரி போகுது அப்படிங்கிறது நம்ம இன்னும் அங்கே போய் ஒரு தடவை இப்போ நம்ம எவ்வளோ குறையுதோ அது போக 100% மாற்றணும். மாற்றிட்டு தான் மலை ஏறணும். ஏன்னா மலை ஏறும்போது நல்ல டிராஸ்டிக்காக அப்படி கீழே இறங்கும். ஸோ அதனால் அது நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும். நார்மலி வந்து 80% சார்ஜ் போதும். அதாவது நம்ம 20% சார்ஜ் வந்து எப்போவும் ரிசர்வில் வைக்கணும். இதில் என்ன 80% போதும். அதாவது 20 to 80 தான் எல்லா இப்போ வண்டியும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய வண்டிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் டாட்டா 100% ஆக்கிருங்க அப்படின்னு மேனுவல்லே போட்டிருக்காங்க. நிறைய பேர் இல்லை 80% அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மேனுவலே வாசித்து பார்த்தேன். எப்போவுமே நீங்கள் 100% பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பேட்டரியில் இருக்க செல் பேலன்ஸ் ஆகும். அப்போ நமக்கு இந்த பேட்டரியோட லைஃப் வரும் அப்படின்னு அவங்களே மேனுவலே சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால் டாட்டா பொறுத்த வரைக்கும் மேனுவல் வாசிச்சுக்கோங்க. எல்லா இது ஈவி வாங்கினாலும் மேனுவல் வாசிச்சு பாருங்கள். அதில் வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பேட்ரி வாரண்டி அதெல்லாம் சொல்கிறதே வந்து அதில் உள்ளதை நீங்கள் இப்போ 4 சார்ஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோ சார்ஜ். இப்போ இது வந்து டைரக்ட் கரண்ட்டு, வீட்டில் யூஸ் பண்ணுறது ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ண 4 தடவை இந்த மாதிரி டிசி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை அங்கே போய் ஸ்லோ சார்ஜிங்கில் 100 ஆக்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வாரண்ட்டி தருவாங்க. இல்லாமல் சும்மா போனீங்கன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பிரச்சனைன்னு போகும்போது இல்லை அதுதான் அப்படி எப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும். ஸோ நம்ம வந்து காளஹஸ்தியை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். காளஹஸ்தி ஸ்தல வரலாறு என்னன்னா, காளஹஸ்தியில் வந்து வாயு அந்த பாட்டு ஆஃப் பண்ண காளஹஸ்தியில் வந்து வாயு பகவான் வந்து கற்பூர லிங்கம் வச்சு இது பண்ணார். வாயுங்கிறவர் பண்ணதுனால அவரை வந்து கடவுள் சொன்னார், நீ வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்ப அப்படின்னு சொன்னார். அதுல தான் இது வந்து பஞ்சபூதங்களில் வாயு ஸ்தலமாக காளஹஸ்தியை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் காளஹஸ்தியோட ஸ்தல புராணம். இன்னொரு புராணமும் இருக்குது. அதாவது பார்வதி தேவி வந்து ஒரு மந்திரத்தை கேட்டு சிவனை நச்சரிச்சதுனால பார்வதி தேவியை சபிச்சு பூலோகத்தில் பிறக்க வச்சுட்டாரு சிவன். அதுக்கப்புறம் திருப்பி தவம் இருந்து கோஸ்டா தவம் இருந்து, அதாவது மனித உடல் இல்லாமல் வேறு உடம்பா மாறி தவம் இருந்து தெய்வ உருவத்துக்கு அடையிறதுக்காக தவம் இருந்து திருப்பி பல மடங்கு சக்தியோட திருப்பி உருவெடுத்தாங்க பார்வதி தேவி. ஸோ இது ஒரு ஸ்தல புராணம். இன்னொன்று வந்து இது வந்து ஆக்சுவலாக இதை கெட்டினது வந்து ராஜேந்திர சோழன் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. விஜயநகர பேரரசு வந்து இது பண்ணாங்க. ஆனால் இங்கே உள்ள ஹிஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து விஜயநகர பேரரசு கெட்டினதாக தான் காமிக்கிறாங்க. ஆந்திராவில் வந்து உள்ளதில் அப்படி தான். ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி பிரகாரம் இது வந்து இப்போ அந்த இதெல்லாம் வந்து அப்போ தமிழ்நாட்டில் தான் இருந்தது. திருப்பதி ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. இது சென்னையை நம்ம எடுத்ததுனால திருப்பதி வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ஸ்தல புராணம். ஸோ இதோட இதெல்லாமே சோழர்கள் டைப்பு, தஞ்சாவூர் அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபர்தராக போய் பார்க்கலாம். உள்ளே எடுக்க முடியாது, மேலே வெளியில் காமிக்கலாம். காளஹஸ்தி கோவில் டிப்பிக்கலி தமிழ்நாடு கோவில் மாதிரியே இருக்கும். कार पार्किंग அப்படியே நம்ம ஊர் கோயில் தான். நம சிவாய. அவருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பார்க்கிங் 70 ரூபா, 200 ரூபா டிக்கெட் இருக்குங்காங்க. உள்ள போய் கோயிலுக்குள்ள எடுக்க விடாங்கன்னா தெரியல. எடுக்க முடிஞ்சது எடுத்து காமிக்கிறேன். 200 ரூபா டிக்கெட் இருக்குங்காங்க. கூட்டமாக இருந்ததுன்னா அதை எடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா சில்லறை வேறு இல்லை, அதுதான் பிரச்சனை. இருந்து காப்பார்க்கிலேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். நெத்தியில் திருநீர் போட்டு திருவைக்கிறேன்னாங்க 10 ரூபாய்க்கு. அதனால நெத்தியில் திருநீர் வச்சு சிவபக்தெல்லாம் மாறியாச்சு. அப்படியே நம்ம ஊர் கோயில் தான். கோயில் இங்கே தேர் இருக்கிற இடம் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் இங்கே கோபுரம் இருக்கு. நான் இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்குன்னு நினச்சி போனேன். ஆனால் டெம்பிள் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். அதுதான் இருக்குன்னு நினைச்சேன். இது கிடையாது என்ட்ரன்ஸ், இங்கே தான் என்ட்ரன்ஸ். ஸோ போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஞான பிரசன்னாம்பிகா அம்மனோட பேர். சிவன் காளஹஸ்தி சிவன்.
அதாவது வாயு லிங்கம்னு சொல்லலாம். வாயு இதுனாங்கிறதுனால. ஸோ தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இனி வந்து திருப்பதியை பார்த்து போக வேண்டியதான். நல்ல இன்னைக்கு இது அவ்வளோவா ரஷ் இல்லை. இது இருந்தது எவ்வளோ இது பண்ணாலும் நல்லா ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. பிறகு இன்னொரு விஷயம், இந்த கோயில் தான் கண்ணப்பர் தெரியும் இல்லையா? கண்ணப்பர் வந்து ஒரு வேடன் இதில் பிறந்தவர். அவர் சிவனை வந்து டெய்லி மாம்சம் வச்சு மீனை வச்சுலாம் கும்பிட்டாரு. அப்போ அந்த கோயிலோட பூசாரி வந்து யார் இதெல்லாம் கொண்டு வைக்காங்க அப்படின்னு அவன் பக்தியை அவருக்கு காட்ட நினச்சவர் சிவனோட ஒரு கண்ணிலேருந்து ரத்த கண்ணீராக வந்தது. அப்போ வந்து அவன் கண்ணை அப்படி பிடுங்கி சிவன் கண்ணில் வச்சுட்டு இது பண்ணனான். அப்போ அடுத்த கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. அப்போ அவனுக்கு இன்னொரு கண்ணையும் பிடுங்கி வைக்கணும்னா அவனுக்கு வந்து அடையாளம் தெரியாதுன்னு ஒரு காலை எடுத்து சிவனோட இன்னொரு கண்ணில் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இன்னொரு கண்ணையும் பிடுங்கி வச்சான். அந்த மாதிரி இது பண்ண கண்ணப்பர்னு ஒரு சினிமா கூட வந்தது. மோகன்லால் அவங்க இவங்கெல்லாம் நடித்தாங்களே, அந்த படமும் அதை பற்றின கதை தான். அந்த கோயில், அந்த கண்ணப்பர் கும்பிட்ட கோயிலும் இதுதான், காளஹஸ்தி கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து லட்டு பிரசாதம் தராங்க. இதுதான் அந்த லட்டு பிரசாதம். ஒரு லட்டு வந்து இங்கே 100 ரூபா. நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. எடுத்து சாப்பிட திருப்பதி லட்டு மாதிரி அந்த அளவில் இல்லைனாலும் கேஷ்யூ நட்டு இதெல்லாம் போட்டு நல்ல இதுவாக வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இனிமேல் திருப்பதியை பார்த்து போகலாம். ஓகேவா? மோர் வேறு ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம். இவர் வயது பிரம்மா போய் வாங்கிட்டு வந்துட்டாராம். சரி, நம்ம திருப்பதிக்கு போய் கிளம்புமா? நம்ம வந்து இப்போ வந்து தங்க போகிறது ஸ்டார்லைட் சூட்ஸ் திருப்பதியில் தான் தங்க போகிறோம். ஸோ அது ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். இதுவும் ஒரு கிளப் மஹிந்திராவோட ஒரு டைப்பில் தான் கிடச்சிது. ஸோ அதனால் போய் பார்ப்போம். பார்க்கிங் இங்கே தான் சைட்லேயே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் போட்டாச்சு. அங்கே போய் பார்ப்போம். ஸ்டார்லைட் சூட்ஸ் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. ஓகே, நம்ம போய் புக்கிங் இது பார்ப்போம். இந்த நாள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் ஹோட்டல் ரூம் பார்ப்போம். ரூம்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். பார்க்கிங் இருக்குது, அவ்வளோதான். ரூம்ஸ் கண்டிஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். சிரோனயன் நம்ம ரூம் நம்பர் கொஞ்சம் பழைய ஹோட்டலு. உள்ள மாத்திரம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. தூரம் ஒர்க்காங்கிறது உள்ளே போய் பார்க்கணும். நார்மலாக இது 5000 அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஓகே, ரூம் இஸ் வெரி நைஸ். சிங்கிள் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாலு சூட்டு தான். அது வாஷ்ரூம் இப்படி இருக்குது. லைட் ஆன் பண்ணு. லைட் லைட் டாய்லெட் ஓகே. டவல்ஸ் இங்கே எதுவும் கொடுக்கல. வாங்கலாம். வேற இங்கே ஒரு டாய்லெட் இருக்கு. இதுதான் மாஸ்டர் டாய்லெட். சின்ன டாய்லெட். இது பண்ணி டவல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாத் ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. சோப்பு இருக்குது, இருக்குது. பெட்டு, 2 பெட்டு, ஒரு கபோர்ட், சுக்கி. மற்றபடி டீ, வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது சோஃபா கம் பெட்டு. பெட்டாக மாற்றிக்கலாம். பிறகு காஃபி, டீ பவுடர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கெட்டில் இருக்குது. ஒரு பால்கனியும் இருக்குது. ஸோ பால்கனி வியூ பால்கனி வந்து ரோடோட இதில் இருக்குது. ஓகே, உள்ளே வெளியில் இந்த அளவு இதாக இல்லை, பட் உள்ள குட். உள்ள வந்து ரூம் வந்து ஓகே. ஒன்று ஹாலு, 1 பெட்ரூம். இட்ஸ் ஓகே, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது வந்து முடிஞ்சால்
பத்மாவதி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு நம்ம எங்கேயும் போகலாம். இல்லைன்னா இன்னைக்கு திருப்பதி மலை மேலே ஏறிட்டு நாளைக்கு பத்மாவதி அம்மனை பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கிளம்புவோம். ஸோ நம்ம மலை மேலே ஏறணும்னா 50% இருந்தது, இருந்தாலும் 100% ஆக்கிட்டு போகலாம். ஏன்னா மலை ஏறும்போது நல்ல சார்ஜு பயங்கரமாக இறங்கும் EV வெஹிக்கிளில். அதனால் இப்போ ஒரு சார்ஜர் போட்டுக்கலாம். இறங்கும்போது சார்ஜ் கூடும். அதுதான் EVயோடது. நான் காமிக்கிறேன் ஏறும்போது எவ்வளோ இருக்குது, இறங்கும்போது எவ்வளோ இருக்குது. இங்கே வால்ட்ரான்னு ஆந்திராவில் ஒன்று இருக்குது. அந்த வால்ட்ரான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 சார்ஜர் ஒரு 2 சைடும் பண்ணலாம். இந்த சைடும் பண்ணலாம், அந்த சைடும் பண்ணலாம். இப்போ நம்ம வண்டியே சார்ஜ் போட்டுவிட்டோம். ஸோ இங்கே வந்து எப்படின்னா அவங்களே சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காலில் பே பண்ணிக்கலாம், ஜிபேயில் பே பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் சார்ஜ் போயிட்டுருக்குது, பார்த்தா தெரியும். ஸோ 100% ஆக்கிட்டு நம்ம வந்து போகலாம். எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம். ஏன்னா 50 ஆல்ரெடி இருந்தது, 30-40 மினிட்ஸ் ஆகும். 100 ஆக்கணும்னா 80 ஆகணும்னா 20 மினிட்ஸில் ஆக்கிடலாம். ஸோ அது வர வெளியில் அப்படி சுற்றிட்டு எவ்வளோ 100% ஆனதுக்கப்புறம் மலை மேலே ஏறி எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கபில தீர்த்தம் போகலான்னு பார்க்குறேன். கபில தீர்த்தம் போயிட்டு தான் போவேன். இப்போ கபில தீர்த்தம் போகிறதுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி மலை மேலே ஏறணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏத்தர் சார்ஜிங் ரெண்டு வச்சுருக்கேன். இது நல்ல இது வால்ட்ரான். இங்கே வந்து எனக்கு இந்த டாட்டா கூட டையப் போட்டிருக்கனால எனக்கு 1 கிலோவாட்டுக்கு 16 தான் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், கம்மியாக தான் ஆகும் ரேட்டு. அதனால் இங்கே வந்து சார்ஜிங் கூட வந்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் இப்போ ஒரு கம்பெனி எம்ஜினா அவன் ஒரு இது கூட டையப் போட்டிருப்பான். ஸோ நீங்கள் அதை தேடி பிடிச்சிங்கன்னா ரேட் இன்னும் கம்மியாக கிட்டலாம். அதுக்காக தான் நான் இதை மெனக்கெட்ட தேடி இங்கே வந்தேன். வால்ட்ரான்னு ஒன்று திருப்பதி வந்தால் டாட்டாவுக்கு வந்து ரேட்டு கம்மி, இல்லைனாலும் கூட அவனுக்கு 21 தான் வாங்குறான். ஸோ இங்கே 100% சார்ஜ் பண்ணியாச்சு. 241 கிலோமீட்டர்ஸ் போகும்னு காமிக்குது. ஆனால் 241 நான் சொன்ன மாதிரி 200 தான் மேக்ஸிமம். அது 20% இது வைக்கணும், 160 அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ பிரச்சனை என்னென்னா மலையில் ஏறும்போது கடுமையாக இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 113 வாட் பெர் கிலோமீட்டர் இல்லை. மலையில் ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ ஆகுங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். அப்போ வந்து வித்தியாசம் தெரியும். ஏறி முடித்த உடனே நான் முதல்ல கபில தீர்த்தம் போகிறேன். அங்கேருந்து மலை ஏற போகும்போது திருப்பி நான் காமிக்கிறேன். கபில தீர்த்தம் அதுலேருந்து கரெக்டாக நம்ம மேலே ஏறினோடனே எவ்வளோ இருக்குங்கிறது நான் காமிக்கிறேன். மலை ஏறலாம் அப்படின்னு இது கபில தீர்த்தம் போகிறோம்னு நினச்சோம். ஆனால் கபில தீர்த்தம் வந்து போக முடியல. ஏன்னா அங்கே பயங்கரமாக கார் பார்க்கிங்க்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நேராக மலையை ஏறிடலாம், திருப்பதி போயிடலாம் அப்படின்னு. இப்போ 98% இருக்குது. நீங்கள் இருந்து மலை ஏறி இவ்வளோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.